ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்கேஜ்மெண்ட் மேக்கப் வீடியோ. ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஃபேஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் மாஸ்க் போட போகிறேன். இந்த ஷீட் மாஸ்க் தான் போட போகிறேன். ஸோ அதில் ஓரமாக வச்சதுனால ப்ராடக்ட் எல்லாமே அடியில் இருக்கும். ஸோ நல்லா அதை கசக்கி விடுறேன். ஸோ தட் அந்த ப்ராடக்ட் எல்லாமே அந்த மாஸ்கில் போய் ஒட்டுறதுக்காக நல்லா கசக்கிறேன். ஆஃப்டர் தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபேஸில் அந்த மாஸ்க்கை போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டு என்னுடைய ஃபேஸை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்க போகிறேன். என்னுடைய ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் என்னுடைய லென்ஸை நான் வேர் பண்ணிக்க போகிறேன். இது க்ரே கலர் லென்ஸ். எப்பயுமே நீங்கள் லென்ஸ் போடுறப்போ ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துட்டு மிரரை பார்த்து போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அண்ட் தென் ஒரு 2 செகண்ட் போட்டதுக்கப்புறம் கண்ணை மூடி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. இன்னொரு கண்ணில் போட்டு லென்ஸோட பொசிஷன் நான் வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக கண்ணில் ஃபிக்ஸ் ஆகிடும். போட்டுட்டேன் ஃபுல்லாக. என்னுடைய ஃபேஸை லெமன் ஆயில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ என் ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் கண்ணுக்கு லென்ஸும் ஒரு ஷீட் மாஸ்க்கும் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஷீட் மாஸ்க் ரொம்ப ஸ்கின் ஆயிலியாக ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள் இன்னும் இப்போவே தெரியுது. இதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், டெமோவை வச்சு மாஸ்க் போட்டதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸை நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். இந்த வாயமோட டோனர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை ஆகும். நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசர். நான் இப்போ அந்த மாய்ஸ்சரைசரை நல்லா என்னுடைய ஸ்கின்னில் போட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய நெக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மேக்கப் போடுறப்போ எப்பயும் நம்ம நெக்கை மறந்துடக்கூடாது. ஸோ நெக்கையும் கவர் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன் ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசரை. இன்றைக்கி நான் என்னுடைய சன்ஸ்க்ரீன் போடல, ஏன்னா என் ஃபேஸ் ரொம்ப ஆயிலி ஆக்குது. ஸோ சுகரோட ப்ரைமரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரைமர் என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது என்னுடைய போர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு, எனக்கு சீக் ஏரியாவில் நிறையா போர்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் ஆரஞ்ச் கரெக்டர் போட போகிறேன். என்னுடைய டார்க் ஸ்பாட், என்னுடைய கண்ணு கீழே நிறைய டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ அங்கே அண்ட் தென் என்னுடைய ஆக்னி மார்க்ஸ் அங்கெல்லாம் பிளாக்காக இருக்கிற இடத்துல எல்லாமே என்னுடைய ஆரஞ்ச் கரெக்டரை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஃபிங்கர் வச்சே அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன், டேப் பண்ணுறேன். ஸோ தட் என்னுடைய ஸ்கின்னில் அது ஒட்டுற மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபிங்கராலேயே. எனக்கு ப்ரஷ் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுக்கடுத்து எல்ஏ கேர்ள் கன்சீலர் யூஸ் பண்ணி என்னுடைய பிம்பிள் மார்க்ஸ், அந்த ஆரஞ்ச் கரெக்டர் போட்டோம்ல அதுக்கு மேலேயே இந்த கன்சீலரை போடுறேன். என்னுடைய ஐ ஏரியாவில் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னுடைய பிளெண்டரை நல்லா வெட் பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் புழிஞ்சிங்கன்னா தண்ணி வரக்கூடாது, ஓகேவா? அதான், பட் வெட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணுறப்ப பிடிச்சி இப்படி இழுத்துறாதீங்க. இழுத்தீங்கன்னா இங்கே போட்ட கீழே இருக்க கலர் கரெக்டர் அப்படியே போயிடும். ஸோ இப்படி டேப் பண்ணுங்கள் நல்லா. ஆக்சுவலாக இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் திருப்பி கொஞ்சம் கன்சீலர் எடுத்து போட்டுக்கிறேன். கன்சீலர் எடுத்து போட்டுட்டு சேம் எப்படி டேப் பண்ணணும் அதே மாதிரி டேப் பண்ணி என்னுடைய கன்சீலரை ஸ்கின்குள்ளே போக வைக்கிறேன். இப்போ என்னுடைய ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக சேம் கன்சீலரை ஐப்ரோஸை சுற்றி யூஸ் பண்ணிவிட்டு அதை அகெயின் டேப் பண்ணுறேன். ஸோ தட் ஐப்ரோஸ் நல்லா டிஃபைன்டாக தெரியும். ஸோ நல்லா பிளெண்டரை வெட் பண்ணிவிட்டு டேப் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் அப்போ தான் ஸ்கின்குள்ளே நல்லா போகும். இதுக்கு அடுத்து நான் பவுடரை வச்சு ஸ்விஸ் பியூட்டி பவுடரை வச்சு நான் அதை செட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஐஸ் அண்ட் எங்கெல்லாம் கன்சீலர் போட்டனோ அங்கெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஐப்ரோஸை இப்போ ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ஐப்ரோஸ் ஆல்ரெடி திக்காக தான் இருக்குது. ஸோ நான் என்னுடைய ஐப்ரோஸை லைட்டாக தான் ஷேப் பண்ண போகிறேன். ஒரு காஜல் தான் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த காஜலில் அப்படியே என்னுடைய ஐப்ரோஸில் போட்டுட்ருக்கேன். ஆஃப்டர் தென் இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, என்னுடைய ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கிற ஒரு ப்ரௌன் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரௌனை இந்த
காஜல் போட்டேன்ல ஐப்ரோஸ்க்கு, அதுக்கு மேலே வந்து அகெயின் போட போகிறேன். ஸோ தட் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும். அண்ட் தென் ஸ்பூலி வச்சு ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். பவுட்ரு போட்டதை வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ என்னுடைய ஐ மேக்கப் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் டஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த பேலட்லேருந்து ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் பீச் காம்பினேஷனில் தான் என்னுடைய ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து சட்டில் லுக் தான் எனக்கு வேணும். பிகாஸ் நான் 2 saree மாற்றுறதுனால எனக்கு 2 சாரீக்கும் ஒன்றா போகிற மாதிரி ஒரு ஷேட் வேணும். அதனால் ப்ரௌன் அண்ட் பீச் ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ப்ரஷ் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய ஐ மேக்கப் வந்து ரொம்ப லுக்காக நல்லா அழகாக தெரியும். இப்போ என்னோடய கேர்லர் எடுத்து என்னுடைய லேஷஸை வந்து நல்லா கேர்ள் பண்ணிக்கிறேன். இந்த கேர்லர் உண்மையாகவே அதோடைய ப்ரைஸுக்கு செம ஒர்த்து, சூப்பராக கேர்ள் ஆகுது. இப்போ நான் மஸ்காரா போடுறேன். என்னோடய லோயர் லேஷஸை வந்து நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஐ லேஷஸ் வைக்கிறதுனால அப்பர் லேஷஸ் அந்தளவு கான்சென்ட்ரேட் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய லிப்பு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஸோ பேபி லிப் வச்சு என்னுடைய லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். ஷர்ட் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் மேக்கப் முடிச்சுட்டு ரிமூவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கலையெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து என்னுடைய ஐ லேஷஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் அ ஹியூஜ் ட்ரை லேஷஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை லைட்டாக ஓரமாக இருந்தது. ஸோ அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய காஜல் அப்ளை பண்ணுறேன். வாட்டர் லைனில் நல்ல காஜல் வந்து திக்காக இருக்கிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அப்பர் வாட்டர் லைன்லேயும் சேம் காஜலை வந்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு கண்ணுக்கு வந்து காஜல் டார்க்காக வேணும். ஸோ வந்து நல்லா கோட்டிங் வந்து லைக் 2 கோட்டிங்காவது கொடுத்து நல்லா டார்க்காக பண்ணலான்னு சொல்லி நல்லா டார்க்காக காஜல் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ வந்து ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சோண்டு மேப்ளினோட ஐலைனர் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் டீப்பாக திக் லைன் போடுற மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸ்மட்ச் பண்ணேன், பட் எனக்கு அது அந்தளவு பிடிக்கல. ஸோ நல்லா டீப் லைனாக அண்டர் வாட்டர் லைனில் போட்டுட்ருக்கேன். அண்ட் இதான் என்னுடைய ஐ ஃபைனல் லுக். இப்படி தான் இருக்குது. ஸோ நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப சட்டில்டாக நீட்டாக இருந்தது பார்க்க. ஸோ ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போது என்னுடைய LA கேர்ள் ப்ரோ கன்சீலர் எடுத்து என்னுடைய ஆக்னி மார்க்ஸ் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ஸோ அதை வந்து நான் கவர் பண்ணுறேன் அகெயின் ஐ மேக்கப் முடித்ததுக்கப்புறமா. ஸோ கவர் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நான் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ என்னுடைய ஃபவுண்டேஷன் சுகர் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கையில் கொஞ்சமாக வச்சுட்டு குட்டி குட்டி ஸ்பாட் மாதிரி என்னுடைய ஃபேஸில் ஒன் சைட் மட்டும்தான் நான் கவர் பண்ணுறேன். ஓவராலாக போட்டால் ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ ஒரு சைட் மட்டும் கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு அதை நல்லா டைம் எடுத்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இன்னொரு சைடும் சேம் ஸ்பாட் மாதிரி வச்சு அதையும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நல்லா டைம் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபவுண்டேஷன் உங்கள் ஸ்கின்குள்ளே போதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா லுக்காக இருக்கும். அண்ட் தென் கழுத்தில் வந்து கவர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எப்பயுமே கழுத்தில் நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு சேம் அமௌண்ட் பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா கழுத்து தனி கலர், ஃபேஸ் தனி கலராக தெரியும். ஸோ இதையும் நல்லா கவர் பண்ணுங்கள். இயர்ஸ் காதையும் கண்டிப்பாக கவர் பண்ணிவிடுங்க. இப்போ வர ஸ்டெப் என்னென்னா கான்டோர் பண்ண போகிறேன். என்னுடைய சீக் ஏரியாவில் லைக் எனக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப உருண்டையாக தெரியுதா. ஸோ அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி குட்டியாக கட்டுறதுக்காக, ஷார்ப்பாக கட்டுறதுக்காக இந்த கான்டோர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் டாஃபி ஷேட் கன்சீலர் NY பேயோடது. ஸோ இதை நல்லா கான்டோர் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ரஷ்ஷை வச்சு அதை ஸ்மட்ச் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். என்னுடைய அண்டர் ஐ ஏரியா, அப்புறம் என்னுடைய நோஸுக்கு நடுவில் அண்ட் தென் ஃபோர்ஹெட்டில், கொஞ்சம் லிப்ஸுக்கு மேலே அண்ட் லிப்ஸுக்கு கீழே இதை வச்சு ஹைலைட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து அந்த இடம்லாம் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். இப்போ நான் கான்டோர் பண்ணதுனால இந்த சைட்லேயும் போடுறேன். ஸோ அந்த ஏரியா வந்து ப்ரௌனாக தெரியாமல் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். எப்பயுமே நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் போட்டுட்டு பவுட்ரு மேலே நீங்கள் இந்த ஹைலைட் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்படியே ஒயிட் பேட்சஸ் மாதிரி ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பவுடர்
பனானா பவுடர் ஆர் காம்பேக்ட் பவுடர் எதுனாலும் போடுங்க. ஸோ நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். என்னுடைய ஃபவுண்டேஷனுக்கு மேலே தான் இதை நான் போடுறேன். போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்டெப் என்னென்னா, என்னுடைய நோஸை வந்து நான் கான்டோர் பண்ணுறேன். சேம் டாஃபி கன்சீலர் எடுத்து என்னுடைய நோஸை வந்து நல்லா ஷார்ப்பாக ஆக்குற மாதிரி இந்த ஒர்க் பண்ணுறேன். இதை வந்து இந்த குட்டி ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் என்னுடைய நோஸ் வந்து ஷார்ப்பாக தெரியும், சப்பா மூக்காக இருக்காது. இப்போ என்னுடைய சுகர் காம்பேக்ட் பவுட்ரு போட்டு என்னுடைய ஃபேஸில் வந்து கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டேன்ல, ஸோ எல்லாத்தையுமே வந்து சீல் பண்ணுறேன் பவுடர் போட்டு. அது கலையாமல் இருக்கிறதுக்கு நல்லா பவுட்ரு போட்டு அதை ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ என்னுடைய மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து என்னுடைய மேக்கப்பை நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் கலையாது, ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும் மேக்கப். இப்போ என்னுடைய லிப் பென்சில் வச்சு என்னுடைய லிப்ஸை வந்து அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஸோ தட் என்னுடைய லிப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபைன்டாக தெரியும் இந்த அவுட்லைன் போடுறதுனால. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷேடு லிப்ஸ்டிக் எடுத்து லைட்டாக என்னுடைய லிப்ஸை வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு டார்க்காக என்னுடைய லிப்ஸ்டிக் தெரியணுன்றதுக்காக இந்த ஷேட் எடுத்து கவர் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து வந்து ஒரு நல்ல ரெட், இந்த ரெட் பர்பிளில் வாங்கினேன் இந்த லிப்ஸ்டிக்கை. ஸோ இதை வந்து அதுக்கு மேலேயே போடுறேன். என்னுடைய மேக்கப் வந்து முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்து சாரீ கட்டிட்டு என்னுடைய ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன். அண்ட் இதான் என்னுடைய ஃபைனல் லுக். இப்படி தான் நான் இருந்தேன். ஸோ எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.